சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு தரித்திரம் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைகள் பிறப்பு தாமதமாகும். 40, 45 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத நபர்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. பங்கு பங்காளிகள்ல பார்த்தாலும் ஒன்றும் அவங்க நல்லாவே இல்லப்பா அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வாழ்ந்த வீடுகள்லாம் பார்த்தா சிதிலம் அடைந்து போயிருக்கும். ஊரை விட்டு ஊர் ஓடிடுவாங்க. இது மாதிரியான சில நபர்கள் பரம்பரையா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்களா? அவங்களுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம். கேலண்டர்ல பாத்தீங்கன்னா கரிநாள் அப்படின்னு வரும். அந்த கரிநாள் அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். கரிநாள்ல கறிவேப்பிலை சாதம் அதை செய்யணும். கறிவேப்பிலை சாதம் சித்திரா நாள்லாம் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி கறிவேப்பிலை சாதம் செய்து இது எங்க எடுத்துட்டு போனோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த கறிவேப்பிலை சாதத்தை வச்சு உங்க குடும்பத்தில் உள்ளவங்க பேர்ல அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்து இந்த கறிவேப்பிலை சாதத்தை அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். இந்த சாதத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்க 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 உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். ஒவ்வொரு கரிநாள்லயும் இது மாதிரி செய்யுங்க. ஒவ்வொரு கரிநாள்லயும் இது மாதிரி செய்து வர பரம்பரையா அந்த கஷ்டங்களும் விலகும். குடும்பத்துக்கு பிடிச்ச அத்தனை தரித்திரங்களும் விலகி காலகாலத்துல கல்யாணம் நடக்கும். காலகாலத்துல குழந்தைகள் பிறக்கும். கடன்கள் தீரும். வீட்டுல சுப விசேஷங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வெளியே போன நபர்கள்லாம் உள்ளூர்ல வந்து குடும்பம் பண்றதுக்கு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும்.